ரகுவம்சம் 35ஆம் பகுதி. 3 மனைவியரை பெற்ற தசரத மன்னன் தேவேந்திரனைப் போலவே அறிவு, வீரம், செல்வம் என 3 வரங்களையும் கொண்டவனாய் தேவேந்திரனுக்கு நிகரான ஆட்சியினை செலுத்தினான். உலக மக்களை வழிநடத்த வந்த பூலோக இந்திரனைப் போல அவன் ஜொலித்தான். தேவலோக இந்திரன் தனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் தசரத மன்னனை அழைத்து கொண்டான். தசரத மன்னனின் வீரத்தால் தேவலோகம் காக்கப்பட்டது. அதனால் அச்சம் நீங்கிய தேவலோக பெண்களெல்லாம் அவனின் பெரும் வீரத்தை தங்கள் பாடல்களில் புகழ்ந்து ஆடி பாடினார்கள். பொல்லாத அசுரர்கள் தேவேந்திரனின் படையோடு மோதும் போதெல்லாம் பெரும் புழுதி எழாதபடி தசரதன் தடுத்தான். அவரின் வில்லேந்தும் திறன் தேவேந்திரன் முன்னின்று அசுரர்களை அழித்து போட்டதால் அவர்களின் குருதி வெள்ளமென பாய்ந்து தரையினை தொட்டது. இதனால் புழுதி எழாமல் அடங்கிற்று. தசரதன் யாகங்கள் பல செய்பவர். அதனால் யாகம் செய்யும் காலத்தில் அவர் தவசிகள் கோலத்தில் காட்சியளிக்கிறார். மான் தோலை அணிந்து இடையில் தர்பத்தினை கயிறாக அணிந்து அத்தி மரத்தால் செய்த தண்டத்தை ஏந்தியிருப்பார். யாகம் செய்வோர் நகத்தால் உடலை சொரியக்கூடாது என்பதால் கையில் மான் கொம்பையும் வைத்திருப்பார். இப்படியான யாகசாலை கோலத்தில் இருக்கும் தபசிகளிடம் சிவபெருமான் உறைவார் என்பதால் தசரதனிடமும் சிவனின் அம்சம் தெரிந்தது. தவமும் யாகமும் செய்த தசரத மன்னர் யாகத்தின் முடிவால் செய்யப்படும் ஞானமென்றழைக்கப்படும் நீராடலால் தூய்மையான நிலையினை அடைந்தவர். இன்னும் புலன்களை அடக்கிய யோகி நிலையில் இருந்ததால் தேவர்களில் ஒருவராக அவர்களுடன் சரிக்கு சரி அமர்ந்தார். இவ்வுலகில் எந்த அரசனுக்கும் பலம் வாய்ந்த அசுரருக்கும் அவர் தலை வணங்கியதில்லை. மாறாக உலகம் வாழ மழை பொழியும் தேவேந்திரன் ஒருவனுக்கே செவி சாய்த்தான். அவன் யமன், குபேரன், இந்திரன் என மூவருக்கும் சமமான இடத்தை பெற்று அவர்களின் செயல்களை செய்து வந்ததால் அவனை வணங்கும் பொருட்டு பூமியில் புதிய புஷ்பங்களுடன் மலர்களுடன் அவற்றின் இனிய வாசனையுடனும் வசந்த காலம் எழுந்தது. அரசன் தசரத மன்னனை பூக்களால் வணங்கும் பொருட்டு அது மலர்களோடு எழுந்தது. அந்நேரம் சூரியனும் குபேரன் இருக்கும் வடதிசை நோக்கி செல்ல தன் தேர் சாரதி அருணனை பணித்தான். அருணனும் சூரிய தேரின் குதிரைகளை தென் திசையில் இருந்து வடக்கு நோக்கி திருப்பினான். பூலோகத்தார் அதனை உத்தராயண காலம் என கூறிக்கொண்டார்கள். குபேரன் பெரும் தனவான் என்பதால் அவனிடம் குதிரை விற்க போகும் குதிரை வியாபாரி போல் சூரியன் உற்சாகமாக சென்று கொண்டிருந்தான். அந்த அழகிய வசந்த காலத்தில் செடிகளில் மலர்களும் மரங்களில் தளிர்களும் முதலில் வந்தன. மலர்கள் வந்ததும் வண்டுகள் வந்தன. வண்டுகள் மலருக்கு மலர் தாவி மகரந்த பொடிகளை தூவியதால் காய்கள் வந்தன. அவை கனிந்ததும் அவற்றை உட்கொள்ள குயில்கள் வந்தன. இவைகளால் இனிய காட்சியும் நறுமணமும் செவிக்கு இனிய ஓசைகளும் எல்லா இடமும் கேட்க துவங்கின. முறையான வகையில் செல்வம் கொண்டிருக்கும் மன்னனை நோக்கி யாசகம் வாங்குவோர் வந்து நிற்பது போல அந்த வசந்த காலத்தில் தேன் நிறைந்த தாமரை மலர்களை நோக்கி வண்டுகளும் அன்ன பறவைகளும் வந்து குவிந்தன. அழகான வசந்த காலத்தில் அசோக மரங்கள் இளம் தளிராலும் மலர்களாலும் குலுங்கின. பெண்கள் அசோக மரத்தின் தளிரை பூக்களோடு காதோரம் ஆசையாய் சொருகி மகிழ்ந்தனர். மரங்களில் இருக்கும் போதே அழகாக தோன்றிய அந்த தளிர்கள் பெண்களின் காதோரம் வந்தபோது இன்னும் அழகாயின. அப்பெண்களின் அழகோ இன்னும் இன்னும் கூடிற்று. அப்பெண்களை கண்ட ஆண்களுக்குள் ஆசை நெருப்பினை அந்த அழகிய காட்சி எரிய வைத்தது. அமைதியான ஆண்கள் மனதில் அலங்காரமும் அழகும் ஒரு சேர உரசிவிட்டு திக்கி முக்கி கற்களில் இருந்து எழும் நெருப்பை போல அம்மனதை எரிய வைக்கும் சக்தி பெண்களை தவிர யாருக்கு உண்டு? வசந்த காலத்தை தரும் பூமி லக்ஷ்மி தன் நெற்றி, கன்னம், கண், தோள், மார்பு என அழகாக பூசி வரையும் வண்ணங்கள் போல மலர்கள் பூத்து கிடந்தன. பெண்கள் தங்கள் அங்கத்தில் வரையும் மீன், இலை உள்ளிட்ட அழகிய வண்ண வடிவங்கள் போலிருந்தன. அந்த மலர்களில் நிரம்பிய தேனுக்காக வரும் வண்டுகளின் இனிய ரீங்காரத்திற்கு அம்மலர்களே காரணமாகவும் இருந்தன.
மகிழம் உள்ளிட்ட சில மரங்கள் பூக்க தோஹத்தம் என்றொரு சம்பிரதாயம் உண்டு. அழகான பெண்கள் தங்கள் வாயினுள் இனிய மதுவினை நிரப்பி அதன் வேரில் ஊற்றுவார்கள். அதற்கு தோஹதம் என பெயர். அப்படி பெண்களின் வாயால் மது பெற்ற மரங்கள், அதாவது தேன் பெற்ற மரங்கள், அந்த மதுவினை தேனாக மலர்களில் வைத்தன. அந்த மலர்களை தேடி வந்த வண்டுகள் மொய்த்ததால் மரமே அடர்த்தியாயிற்று. வசந்த காலத்தின் பலாச மரம் தன் சிவந்த மொட்டுக்களுடன் காட்சியளித்தது. அந்த சிவந்த மொட்டுக்கள் இரத்த சிவப்பாய் முனைகள் வளைந்து நின்ற கோலமானது. கல்வி செய்யும் போது ஆசையில் நாணத்தை விட்ட பெண் ஒருத்தி தன் நகத்தால் தன் அன்பன் மேனியில் நகத்தால் உண்டாக்கிய சிவந்த காவியம் போல் இருந்தது. வசந்த கால பெண்ணின் மோகத்தால் கீறப்பட்ட அரச மரம் தன் மொட்டுக்களை அப்படி காயமாக காட்டி நின்றது. வசந்த காலத்திற்கு முன்பு பனிகள் மிகுந்திருந்தன. அந்த பனியினை போக்க சூரியனாலும் முடியவில்லை. இதனால் பெண்களின் உதடு குளிரால் வெடித்திருந்தது. குளிர் மிகுந்த நேரத்தில் முத்தும் பொன்னும் கொண்ட மேகலையினை கூட அவர்கள் இடையில் அணிந்திருக்கவில்லை. வசந்த காலத்தில் சூரியனால் அந்த பனி குறைந்தது. இதனால் பெண்களின் உதடுகள் மீண்டும் அழகாயின. அவர்களின் இடையில் மீண்டும் மேகலை வந்து ஒளி வீசிற்று. அழகான அக்காலத்தில் மாமரத்து கொம்பினில் அரும்புகள் துளிர்த்தன. அவை காற்றில் அசைந்த காட்சியானது மாமரம் அபிநயம் பிடித்து பரதமாட முயல்வது போலிருந்தது. காற்றில் அசையுற ஆடிய மாந்தளிர்கள் ஆசைகளை வென்ற முனிவர்களின் மனதையும் கலைத்து போட்டு ஈர்ப்பது போலிருந்தது. வசந்த கால துவக்கம் மெல்ல மெல்ல பரவிற்று. முதலில் மலர்கள் மலர்ந்து நறுமணம் வீசின. வசந்தம் முழுக்க பரவி இருக்கவில்லை என்பதால் ஒரு சில குயில்களே கூவத் துவங்கின. அது அன்பானவன் அருகில் நிற்கும் நாணமிக்க பெண்கள் பேசும் மிக குறைவான வார்த்தை போல் இருந்தது. வசந்தம் பெருகும் போது எல்லா இடமும் கொடிகள் அழகான மலர்களை கொண்டிருந்தன. அவற்றின் நறுமணத்தினால் ஈர்க்கப்பட்ட வண்டுகள் அங்கு சூழ்ந்து ரீங்காரமிட்டன. காலையில் மலர்களின் மேல் சூரிய ஒளி பட்டவுடன் அவை மின்னி மெல்ல புன்னகைப்பது போல் தோன்றின. இதமான மெல்லிய காற்றில் அக்கொடிகள் அசைந்து கொண்டிருந்தன. இக்காட்சியானது வண்டுகள் எழுப்பிய இன்னிசையில் கொடிகள் மலர்களோடு புன்னகைத்தபடி நடனமாடி மகிழ்வித்தது போலிருந்தது. வசந்த காலத்தை கொடிகள் நடனமாடி இன்முகத்தோடு வரவேற்ற காட்சியாயிருந்தது. பெண்கள் இனிய மது அருந்தி வசந்த காலத்தை வரவேற்று மகிழ்ந்தார்கள். மது எப்போதுமே மன்மதனின் துணைவனாகும். பெண்கள் பல வகை கேளிக்கைகளை செய்து அன்பானவனை முழுக்க மகிழ்விக்க மது துணை செய்யும். அளவோடு பெண்கள் அருந்தும் மது அவர்கள் கணவன் மேல் முழு அன்பு கொண்டு எல்லா இன்பங்களையும் திறக்கும் திறவுகோலாயிருந்தது. இனிய வசந்த காலத்தில் இல்லங்களின் அருகில் உள்ள குளங்களில் தாமரை மலர்கள் பூத்திருந்தன. நீர்வாழ் பறவைகள் அங்கு விரும்பி வந்து நீந்தி விளையாடின. இந்த காட்சி அழகிய முகமும் ஒலிக்கும் மேகலை அணிந்த பெண்களின் மனதில் மகிழ்ச்சி தரும் காட்சியாயிருந்தது. கார்காலத்தில் இரவு பொழுது நீண்டிருந்தது. அது கருமையாகவும் இருந்தது. வசந்த காலத்திலோ பொழுது நீண்டு இரவு குறுகிற்று. அதுவும் சந்திர ஒளியில் இரவும் கலை இழந்தது. அந்த இரவு பெண் வசந்த காலம் ஆனால் நிராகரிக்கப்பட்டவள் போல் கலையிழந்து போனாள் என்பது போல் இரவு பொழுது வெளிரி கிடந்தது. வசந்த கால தொடக்கத்தில் பனி முற்றிலும் விலக சந்திரனின் ஒளி முழு கதிர்களோடு பிரகாசித்தது. அந்த கிரணங்கள் கலவி இன்பம் பெறுவோரின் களைப்பை நீக்கி இன்னும் உற்சாகத்தை கொடுத்தது. வசந்த காலத்தில் மன்மதன் மீன் கொடியேற்றி ஆட்சி செய்கின்றான் என்பதால் மானுடன் உள்பட எல்லா உயிர்களிடமும் மயக்கமும் மையலும் தோன்றின. அந்த மன்மதனின் பலத்தை சந்திரன் இன்னும் அதிகரித்து கொடுத்தான். 35ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.